ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையோட தண்டனை. ஒரு ரோட்டில் எல்லா மாடும் படுத்துக்கிட்டு பாதி மாடு நின்றுட்டு அப்படி இருந்துச்சான். ஒரு நாள் ஒரு மாடும் இன்னொரு மாடும் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சான் ரோட்டில். ஒரு நைட்டு 10 மணி மாதிரி இருக்கும். ஒரு மாடு இங்கிட்டா தள்ளி விட்டுச்சான் அந்த மாட்டை முட்டி. இந்த மாடு இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தள்ளி விட்டு போனதுனால கிராஸ் பண்ணி வரலான்னு வரும்போது ஒரு கார் ஸ்பீடாக வந்து அந்த மாட்டை முட்டி மோதிட்டு போச்சான். அந்த கார்காரன் நினச்சிருக்கணும், நம்ம தப்பிச்சா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானோ. இந்த மாடு மட்டும் செத்து கடந்துச்சாங்க. எல்லா மாடும் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப அழுதிச்சான். மறுநாள் காலையில் அந்த மாட்டுக்கெல்லாம் பால் புழுவாங்களே, அவர் வந்து வண்டியில் வந்து இறங்கி எல்லா மாடும் நின்றுச்சான். அதில் ஒரு மாடு மட்டும் எங்கடா காணும்னு தேடினான். அங்கிட்ட பின்னால் போய் பார்க்கும்போது அந்த மாடு இறந்து இருந்துச்சு. உடனே அந்த மாட்டை வளர்த்து இவங்க கூப்பிட்டு வராங்களே, அவங்க வளர்க்குறவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கார்காரன் மேலே தப்பா இல்லை இந்த பால் போடுறவர் மேலே தப்பா? அதை நான் சொல்கிறேன். இந்த பால் போடுறவர் மாதிரி தான் தப்பு. ஏன்னா மாட்டை ஒழுங்காக வீட்டில் வச்சு வளர்த்து கட்டி போட்டு சாப்பாடு கொடுத்து வளர்க்காம ரோட்டில் விட்டா ஒரு மாடும் இடித்து மோதி விளையாடும் போது அது கிராஸ் பண்ணி வரும்போது ஃபீடாக வண்டி வரும். அப்போதைக்கு என்ன ஆகும்? இதை போல தான் இந்தியாவில் எத்தனையோ மாடு ஒரு நாளைக்கு கட்டுன மாதிரி இறந்துட்டே வருது. ஸோ அந்த ஏதாவது ஒரு மாடு இறந்துச்சுன்னா அந்த மாட்டோட ஓனரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங்கை கொடுத்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டுங்க. பாய்.